friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நமக்கு நீட்ல மட்டும் இல்ல எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இப்போ டிஆர்பிஆ இருக்கட்டும் டெட்டா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக நம்மளுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கனெக்டிங் லிங்க்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த கனெக்டிங் லிங்க்ஸ் தான் எப்படி ஈஸியாக நம்ம வந்து ட்ரிக்கோடு நம்ம படிக்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கனெக்டிங் லிங்க்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனிமல் கிங்டத்துலேயும் கனெக்டிங் லிங்க் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து பிளான்ட் கிங்டத்துலேயும் நம்மளுக்கு என்னது கனெக்டிங் லிங்க் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்க, புரோட்டோசோவா அண்ட் போரிஃபெரா. ஓகே, இதோட கனெக்டிங் என்னன்னா புரோட்டிரோஸ்போன்ஜியா. ஓகே, இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க புரோட்டோ, இங்க வந்து என்னது பிஆர்ஓ, அப்படியே என்ன புரோட்டோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ப்ரோ தான் இருக்கணும், சரியா? ஸோ புரோட்டிரோஸ்போன்ஜியா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பெட்வீன் அனலிடா அண்ட் ஆத்ரோபோடா. ஓகேயா, இப்போ இதுல பாருங்க, ஆத்ரோபோடா போடா, அப்போ போ எங்க போற, பெரியப்பா வீட்டுக்கு போற, அப்ப என்ன பெரியப்பா என்னது பெரிபாட்டஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தென் பெட்வீன் அனலிடா அண்ட் மொலஸ்கா. ஓகேயா, ஸோ இப்போ எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்முக்கு அடுத்தது நம்மளுக்கு என்னது என். ஓகேயா, அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா என்னது நியோப்ளினா, இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். ஓகேயா, இப்போ வந்து கார் டேட்டான்னு சொல்லும்போது அது வந்து நம்ம கார்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம்லாம், காரை பாலான்னு ஒருத்தங்க என்ன பண்றாங்க ஓட்டுறாங்க, அப்ப என்னன்னா பாலா பலனோ கிளாஸஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் பெட்வீன் கார்டிலேஜினஸ் அண்ட் போனி ஃபிஷ். ஓகேயா, இப்ப பாருங்க, போனி ஃபிஷ்ஷை நம்ம கையால எடுக்கிறோம், அப்ப என்னது கைமரா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் பெட்வீன் ஃபிஷ் அண்ட் ஆம்பிபியா. பாருங்க, ஃபிஷ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வாட்டர்ல தான் இருக்கும், ஆம்பிபியா வந்து என்னன்னா வாட்டர்ல இருக்கும், நம்மளுக்கு என்னது லேண்ட்ல இருக்கும். ஸோ இதுக்கு இன்பிட்வீன்னா ஒரு ஆள் இருக்கணும், அதுதான் யாரு லாங் ஃபிஷ். ஓகேயா, எக்ஸாம்பிள் என்ன புரோட்டோடீரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் ஃபிஷ் புரோட்டோடீரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ். இப்போ நீங்கள் பேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து அதுக்கு பீக் மட்டும் தான் இருக்கும், டீத் எல்லாம் இருக்காது, சரியா? பட் இந்த பேர்ட்க்கு என்னது இருந்ததுன்னா டீத் இருந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த கனெக்டிங் இன் பிட்வீன் த ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகே, இப்போ பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ். மேமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது யாருன்னா ஆர்னித்தோரிங்கஸ். ஓகேயா, ஆர்னித்தோ ரிங் போட்டிருக்காங்க மேமல்ஸ் எல்லாம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாம் ரிங் போட்டிருக்கோம், அப்போ ஆர்னித்தோரிங்கஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க பிளாட்டிபஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சு நம்ம என்ன சேர்த்தோம்னா அனிமல் கிங்டத்துல உள்ள கனெக்டிங் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளான்ட் கிங்டம். ஓகே, பிளான்ட் கிங்டத்துல பாத்தீங்கன்னா between bryophytes and pteridophytes. ஓகேயா, இப்போ அது கிளப் மோஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிளப்புக்கு போறோம் அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். தென் between pteridophyte and gymnosperm. இப்போ ஜிம்னாஸ்டிக், இப்போ நம்மளுக்கு சர்க்கஸ்ல எல்லாம் என்னது ஜிம்னாஸ்டிக். ஸோ இதை வச்சு ஞாபகம் என்ன சைக்காஸ், சர்க்கஸ் சைக்காஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். between gymnosperm and angiosperm. நீட்டா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா நீட்டம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா between living and non living. இது நல்லாவே நமக்கு தெரியும், that one is virus. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா between virus and bacteria அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கெட்சியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிக்கெட்சியா. ஓகே, between bacteria and fungi அப்படின்னு பார்த்தீங்கன்னா actinomycetes. என்னது actinomycetes. லாஸ்டா பார்த்தீங்கன்னா between plants and animals, this one is யூக்ளினா. ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய கனெக்டிங் லிங்க்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளை என்னது மிஸ் மேட்ச் ஆகி நம்ம மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு லிங்கை வச்சு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மறக்காது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம லிங்கோடு தான் படிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து புரிஞ்சுது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். until then, bye from டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.